உலகின் மிகவும் சக்தி வாய்ந்த தாக்குதல் ஹெலிகாப்டராக பார்க்கப்படும் அப்பாச்சி AH-64E ரக ஹெலிகாப்டர்கள் இந்திய விமானப்படையின் வலிமையை அதிகரிக்க உள்ளன. இந்த அப்பாச்சி ரக ஹெலிகாப்டர்கள் 30 மில்லிமீட்டர் M230 செயின் கன், 70 மில்லிமீட்டர் ஹைட்ரா ராக்கெட்கள், 6 கிலோமீட்டருக்கு அப்பால் உள்ள பீரங்கிகள், கவச வாகனங்களை தாக்கி அழிக்கும் AGM-114 ஹெல்ஃபயர் ஏவுகணைகளை ஏந்தி செல்லும். மழை, தூசு, மூடுபனி, இரவு பகல் என அனைத்து சூழல்களிலும் அப்பாச்சி ஹெலிகாப்டர்கள் செயல்படும். 2 இருக்கைகள் மட்டுமே கொண்டிருந்தாலும் 2 பைலட்டுகளுமே ஹெலிகாப்டரையும் ஆயுதங்களையும் கையாள முடியும். ரோட்டருக்கு மேல் AN/APG-78 லாங்போ ரேடார் அமைப்பு இருப்பதால் மலைகள், மரங்கள், கட்டடங்களுக்கு பின்னால் மறைந்திருந்து ஒரே நேரத்தில் 128 தரை இலக்குகளை கண்காணிக்க முடியும். 2020ஆம் ஆண்டில் 5691 கோடி ரூபாய்க்கு 6 அப்பாச்சி ஹெலிகாப்டர் வாங்க அமெரிக்காவின் போயிங் நிறுவனத்துடன் ஒப்பந்தம் செய்யப்பட்டது. தற்போது 3 அப்பாச்சி விமானங்கள் சரக்கு விமானம் மூலம் உத்தரப்பிரதேச மாநிலம் ஹிண்டன் விமான படைத்தளத்திற்கு வந்துள்ள நிலையில் மீதமுள்ள 3ம் விரைவில் வரவுள்ளன. இவை ராஜஸ்தான் மாநிலம் ஜோத்பூரில் உள்ள ராணுவ முகாமில் இணைக்கப்பட உள்ளன. பாகிஸ்தான் ராணுவத்தை எதிர்கொள்ளும் வகையில் ராஜஸ்தானின் பாலைவனத்திற்கு ஏற்ப அதன் நிறம் மாற்றப்பட்டுள்ளது. இந்திய விமானப்படையில் ஏற்கனவே 22 அப்பாச்சி ரக போர் விமானங்கள் உள்ளது குறிப்பிடத்தக்கது. குடியரசு துணைத் தலைவர் பதவியை ஜெகதீப் தங்கர் ராஜினாமா செய்துள்ள நிலையில் அவரது ராஜினாமா ஏற்கப்பட்டுள்ளது. மாநிலங்களவை கூடியதும் குடியரசு துணைத் தலைவர் பதவியை ஜெகதீப் தங்கர் ராஜினாமா செய்திருப்பது குறித்த தகவலையும் அந்த ராஜினாமா உடனடியாக ஏற்கப்பட்டுள்ளது எனவும் உள்துறை அமைச்சகம் தெரிவித்திருப்பதாக மாநிலங்களவை உறுப்பினர்களுக்கு மாநிலங்களவை துணைத் தலைவர் தெரிவித்தார். எந்தவொரு விவகாரமும் அவை உறுப்பினர்களுக்கு தெரிவிக்கப்பட வேண்டும் என்ற நடைமுறையின் அடிப்படையில் மாநிலங்களவை உறுப்பினர்களுக்கு இந்த தகவல் தெரிவிக்கப்பட்டது. குடியரசுத் தலைவர் திரௌபதி முர்முவை மாநிலங்களவை துணைத் தலைவர் ஹரிவன்ஷ் நாராயணன் சிங் மரியாதை நிமித்தமாக சந்தித்தார். குடியரசு துணைத் தலைவர் மாநிலங்களவையின் தலைவராகவும் இருக்கும் நிலையில் ஜெகதீப் தன்கர் குடியரசு துணைத் தலைவர் பதவியை ராஜினாமா செய்திருப்பதால் மாநிலங்களவை தலைவர் பதவியும் தற்போது காலியாக உள்ளது. இந்த நிலையில் புதிய குடியரசு துணைத் தலைவர் தேர்வு செய்யப்படும் வரை மாநிலங்களவை துணைத் தலைவராக இருக்கும் ஹரிவன்ஷ் நாராயணன் சிங் மாநிலங்களவை தலைவர் பொறுப்பை வகிப்பார் என்பது குறிப்பிடத்தக்கது. நாடாளுமன்றத்தின் இரு அவைகளிலும் எதிர்க்கட்சிகள் கடும் அமளியில் ஈடுபட்டனர். மழைக்கால கூட்டத்தொடரின் 2ஆம் நாள் கூட்டம் மக்களவையில் தொடங்கியதும் பீகார் வாக்காளர் பட்டியல் சிறப்பு திருத்த விவகாரம் குறித்து விவாதிக்க எதிர்க்கட்சி எம்பிக்கள் வலியுறுத்தினர். கேள்வி நேரத்தை ஒத்திவைத்துவிட்டு இதுகுறித்து விவாதிக்க கோரி முழக்கம் எழுப்பியதால் மக்களவை நடவடிக்கை பாதிக்கப்பட்டது. क्वेश्चन नंबर 21 श्री इमरान मसूद. மாநிலங்களவையிலும் இந்த பிரச்சனை எதிரொலித்தது. மாநிலங்களவையின் வழக்கமான அலுவலை ஒத்திவைத்துவிட்டு விவாதம் நடத்த வலியுறுத்தி எதிர்க்கட்சிகள் முழக்கம் எழுப்பினர். माननीय उप सभापति जी வணக்கம். இது தொடர்பான ஒத்திவைப்பு தீர்மான நோட்டீசுகளை ஏற்க முடியாது என மாநிலங்களவை துணைத் தலைவர் ஹரிவன்ஷ் நாராயணன் சிங் அறிவித்தார். எதிர்க்கட்சிகளின் அமளியால் மக்களவை மற்றும் மாநிலங்களவை நடவடிக்கைகள் பாதிக்கப்பட்டன. வரும் 26 மற்றும் 27ஆம் தேதிகளில் தமிழகம் வரவுள்ள பிரதமர் மோடி தமிழக அரசியல் சூழல் குறித்து பாஜக நிர்வாகிகளுடன் ஆலோசனை நடத்த உள்ளார். 26ஆம் தேதி தமிழகம் வரும் பிரதமர் மோடி விரிவாக்கம் செய்யப்பட்ட தூத்துக்குடி விமான நிலையத்தை திறந்து வைத்துவிட்டு கேரளா புறப்படுகிறார். பின்னர் 27ஆம் தேதி மீண்டும் தமிழகம் வரும் அவர் கங்கை கொண்ட சோழபுரத்தில் ராஜேந்திர சோழன் நினைவு நாணயத்தை வெளியிட்டு சிறப்புரையாற்ற உள்ளார். இந்த நிகழ்ச்சியில் மத்திய நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமன், தொல்லியல் துறை அமைச்சர் கஜேந்திர சிங் செகாவத் உள்ளிட்டோர் பங்கேற்க உள்ளனர். அன்றைய தினம் பாஜகவின் தமிழக மையக்குழுவின் 24 உறுப்பினர்களுடன் தமிழக அரசியல் சூழல் குறித்தும் 2026 சட்டப்பேரவை தேர்தல் வியூகங்கள் குறித்தும் பிரதமர் மோடி ஆலோசனை நடத்த உள்ளார். மருத்துவமனையில் இருந்தபடியே அரசு பணிகளை தொடர்வதாக முதலமைச்சர் ஸ்டாலின் தெரிவித்துள்ளார்.
எக்ஸ் தளத்தில் பதிவிட்டுள்ள அவர், உங்களுடன் ஸ்டாலின் முகாம்கள் திட்டமிட்டபடி நடைபெறுகிறதா? இதுவரையில் பெறப்பட்ட மனுக்கள் எத்தனை, தீர்வு காணப்பட்டவை எத்தனை உள்ளிட்ட விவரங்களை தலைமை செயலாளரிடம் கேட்டறிந்ததாக குறிப்பிட்டுள்ளார். மக்களின் மனுக்கள் மீது தீர்வு காண்பதில் எந்தவிதமான தொய்வும் ஏற்படக்கூடாது என அதிகாரிகளுக்கு அறிவுறுத்தியுள்ளதாக முதலமைச்சர் ஸ்டாலின் பதிவிட்டுள்ளார். போலீஸ் விசாரணையில் உயிரிழந்த இளைஞர் அஜித்குமார் குடும்பத்திற்கு 25 லட்சம் ரூபாய் இடைக்கால நிவாரணம் வழங்க மெட்ராஸ் உயர்நீதிமன்ற மதுரை அமர்வு உத்தரவிட்டுள்ளது. மடப்புரம் கோவில் காவலாளி அஜித்குமார் போலீஸ் விசாரணையில் உயிரிழந்தது தொடர்பான வழக்கை மெட்ராஸ் உயர்நீதிமன்ற மதுரை அமர்வு விசாரித்தது. அப்போது ஆஜரான அரசு தரப்பு வழக்கறிஞர் அஜித்குமார் குடும்பத்துக்கு 7.5 லட்சம் இழப்பீடு, அரசு பணி, இலவச வீட்டுமனை உள்ளிட்ட நிவாரணம் வழங்கப்பட்டுள்ளதாக கூறினார். இதை கேட்டறிந்த நீதிபதிகள் அரசு வழங்கிய நிவாரணம் போதாது என்பதால் கூடுதலாக 25 லட்சம் நிவாரணம் வழங்க உத்தரவிட்டனர். கூடுதல் இழப்பீடு தேவைப்பட்டால் மனுதாரர் சம்பந்தப்பட்ட நீதிமன்றத்தை அணுகி நிவாரணம் பெறலாம் என உத்தரவிட்ட நீதிபதிகள் வழக்கு விசாரணையை ஆகஸ்ட் 28ஆம் தேதிக்கு ஒத்திவைத்தனர். இணையத்தில் பெண்களின் அந்தரங்க வீடியோக்களை அகற்றுவது தொடர்பாக வழிகாட்டு நெறிமுறைகளை வகுத்து வருவதாக மத்திய அரசு தெரிவித்துள்ளது. இணையதளங்களில் பகிரப்பட்ட தன்னுடைய அந்தரங்க வீடியோக்களை அகற்ற கோரி பெண் வழக்கறிஞர் தொடர்ந்த வழக்கு சென்னை உயர்நீதிமன்றத்தில் விசாரணைக்கு வந்தது. அப்போது 6 இணையதளங்களில் வழக்கறிஞரின் அந்தரங்க வீடியோ இருப்பதாகவும் அவற்றை நீக்க வேண்டும் எனவும் மனுதாரர் தரப்பில் வாதிடப்பட்டது. காவல்துறை தரப்பில் ஆஜரான அரசு தலைமை குற்றவியல் வழக்கறிஞர் அனைத்து பாலியல் துன்புறுத்தல் வழக்குகளிலும் பாதிக்கப்பட்டோரின் அடையாளங்களை மறைத்து ஆவணங்களை தாக்கல் செய்ய அனுமதி அளிக்குமாறு கோரிக்கை விடுத்தார். இந்த வழக்கில் பாதிக்கப்பட்ட பெண்ணின் விவரங்கள் வழக்கு ஆவணங்களிலிருந்து நீக்கப்பட்டு விட்டதாகவும் சுட்டிக்காட்டினார். இதனிடையே சைபர் தாக்குதலுக்கு உள்ளாகும் பெண்கள் நேரடியாக தங்களின் வீடியோக்கள் மற்றும் புகைப்படங்களை அகற்றுவது தொடர்பாக நிலையான வழிகாட்டு நெறிமுறைகளை வகுத்து வருவதாக மத்திய அரசு தரப்பில் தெரிவிக்கப்பட்டது. இதனை பதிவு செய்த நீதிபதி மத்திய அரசின் வழிகாட்டு நெறிமுறைகளை தாக்கல் செய்ய ஏதுவாக வழக்கின் விசாரணையை ஆகஸ்ட் 5ஆம் தேதிக்கு தள்ளி வைத்தார். யுனெஸ்கோ அமைப்பிலிருந்து வெளியேறுவதாக அமெரிக்கா அறிவித்துள்ளது. இதற்கான அதிகாரப்பூர்வ தகவலை அமெரிக்காவின் அரசு துறை செய்தி தொடர்பாளர் டாமி ப்ரூஸ் தெரிவித்துள்ளார். இது தொடர்பாக எக்ஸ் தளத்தில் செய்தியை பதிவிட்டு யுனெஸ்கோவிலிருந்து அமெரிக்கா வெளியேறும் முடிவை உறுதி செய்துள்ளார். கல்வி, அறிவியல் மற்றும் கலாச்சாரத்தின் மேம்பாட்டுக்காக செயல்படும் யுனெஸ்கோவில் இருந்து விலகியிருப்பதன் பின்னணியில் என்ன காரணங்கள் உள்ளன என்பது குறித்த எந்த விளக்கமும் தற்போது வரை அறிவிக்கப்படவில்லை. அமெரிக்காவின் இந்த முடிவு சர்வதேச அளவில் பெரும் அதிர்வலைகளை ஏற்படுத்தியுள்ளது. நான்காவது டெஸ்டில் இந்திய வீரர் ஆகாஷ்தீப் விலகியதாக கேப்டன் சுப்மன் கில் தெரிவித்துள்ளார். இந்தியா, இங்கிலாந்து அணிகள் மோதும் 4வது டெஸ்ட் கிரிக்கெட் போட்டி புதன்கிழமை மாலை 3:30 மணிக்கு மான்செஸ்டர் நகரில் தொடங்குகிறது. தொடரில் இங்கிலாந்து அணி 2-1 என்ற கணக்கில் முன்னிலை வகிக்கும் நிலையில் இந்திய அணி வெற்றி பெற வேண்டிய கட்டாயத்தில் களமிறங்குகிறது. இங்கிலாந்து அணியில் ஒரு மாற்றம் செய்யப்பட்டு ஷோயப் பஷீருக்கு பதிலாக லியம் டாய்வ்சன் விளையாடவுள்ளார். இந்திய அணி தேர்வு குறித்து பேசியுள்ள கேப்டன் சுப்மன் கில், காயம் காரணமாக நிதிஷ்குமார் ரெட்டி, ஹர்ஷ்தீப் சிங் வரிசையில் ஆகாஷ்தீப் சிங்கும் 4வது டெஸ்டிலிருந்து விலகியதாக கூறியுள்ளார். சிஎஸ்கே அணிக்காக விளையாடிய அன்சுல் கம்போஜ் இந்த போட்டி மூலம் டெஸ்ட் கிரிக்கெட்டில் அறிமுகமாக அதிக வாய்ப்புள்ளதாக கில் தெரிவித்துள்ளார். மேலும் காயத்தால் கடந்த போட்டியில் கீப்பிங் செய்யாத பண்ட் இந்த போட்டியில் நிச்சயம் கீப்பிங் செய்வார் என்பதையும் கில் உறுதிப்படுத்தினார். ட்ரெண்ட ஃப்ரெண்ட் ஆக்கிக்கோங்க. தந்தி டிவியின் சப்ஸ்கிரைபர்ஸ் அண்ட் ஃபாலோவர்ஸ் குடும்பத்துல நீங்களும் இணையுங்க.